அண்ணாமலை வந்து ஒரு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கட்டும். தற்கூரி பழனிசாமின்னு சொன்னார், உண்மையா இல்லையா? தவழ்ந்து காலில் விழுந்த பழனிசாமின்னு சொன்னார். பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கா நான் வந்து இந்த வேலையில் இருக்கேன், அதுக்கு நான் வந்து அந்த பதவி வெங்காயம் மாதிரி அப்படின்னாரு. அவர் தானே சொன்னார், அந்த பதவி வெங்காயம் மாதிரி, நான் ஒன்றும் இங்கே மேனேஜர் இல்லை, நான் கட்சியை வளர்க்க வந்தேன் அப்படின்னாரு. நான் வந்து பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக நான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்தேன், என் ஐபிஎஸ் எல்லாம் விட்டு சேர்ந்தேன், நான் வந்து காக்கி சட்டை, துப்பாக்கி பிடிச்ச கை, ஏதோ சொன்னார்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அண்ணன் பழனிசாமி முதல்வர் ஆகணும்னு எதுக்கு பேசிட்டு இருக்காரு? அவர் தானே, அதே ஆள் தானே. ரொம்ப இல்லை, 1.5 வருஷம் முன்னாடி தானே பேசிட்டு இருந்தாரு. துப்பாக்கி பிடிச்ச கையினாரு. யாரையும் சுடுறதுக்கு எடுத்தாரான்னு தெரியல. அந்த அதிமுக இருக்க தலைவர்கள் எல்லாம் சுடுறதுக்காக துப்பாக்கி பிடிச்ச கையெல்லாம் கூப்பிட்டு மிரட்டினாரு. அதே ஆள் தானே மிரட்டினாரு. தற்கூரி பழனிசாமி அதிமுக வளர்க்கறதுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரே செகண்ட் தூக்கி வச்சுட்டு நான் வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸை வெளியிடுவேனாரு. இப்போ ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரான்னு கேளுங்க, பார்த்தீங்கன்னா அடுத்து கேளுங்க. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கண்டிப்பாக வெளியிடுவேனாரு. இங்க இருக்கிற அதிமுக தலைவர் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடுவேனாரு. டிஎம்கே ஃபைல்ஸே அவர் வந்து கொண்டு போய் கொடுத்தது கவர்னர் மாளிகையில பெட்டியில் இருக்கு, ட்ரங்க் பெட்டியில போய் கொடுத்தாரு. அந்த ட்ரங்க் பெட்டியே சும்மா இருக்கு. இன்னும் ஏடிஎம்கே ஃபைல்ஸையும் வச்சிருக்காரு. இவரெல்லாம் வந்து அன்னைக்கே சொன்னோம் 420 மலைன்னு. கண்டிப்பா இவர் சொல்றதெல்லாம் பொய், இவரை நம்பாதீங்கன்னு நான் தான் முதல்ல சொன்னேன். கண்டிப்பா அவர் சொல்றதெல்லாம் பொய் தான். அவர் எதையும் அவர் சொல்றது நாளைக்கே ஒரு 2 நாள் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, அப்படியே மாத்தி பேசுவாரு.